நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான குணங்களில் ஒன்று இந்த ஹதீஸில் பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். 10 ஆண்டுகள்ன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய ஒரு டைம் இல்லையா? ஒரு 10 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். அந்த 10 வருடங்களுக்குள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட எனக்கு உஃப் சீ என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே இல்லை என்பதாக சொல்றாங்க. மேலும் அவர்கள் சொன்னார்கள், நான் செய்த எந்த செயலுக்கும் நீ ஏன் செய்தாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. இதே மாதிரி நான் செய்யாத விஷயத்திற்கும் நீ இப்படி செய்திருக்கலாமே என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட எனக்கு அந்த மாதிரி சொன்னதில்லை என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம இடத்துல ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க என்பதாக சொன்னால் எத்தனை முறை அவங்க திட்டிருப்போம். ஒரு நாள் 10 முறை நம்ம திட்டுறோம் இல்லையா? குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தினந்தோறும் திட்டிகிட்டே தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன முன்பின் ஆயிடுச்சு என்பதாக சொன்னால் உடனடியாக திட்டுறது. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குணத்தை பாருங்கள். 10 வருஷம் விட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணிவிடை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை கூட ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, ஏன் இந்த மாதிரி செய்யலை, எப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் ஒரு நாளும் சொன்னதில்லை என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு குணத்தை பேணி வாழக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையாக முஹப்பத் வைக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை நாளை மறுமையில் பெறக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.